अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु वअशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नासु तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रकीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। फ़इन्न खैरल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फिन्नार। வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த உரைகளை இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்கள் அல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த 2 நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளில் இருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம்
நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடை பெற்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைவதுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாகி இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்ப செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ அதேபோல மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஃபஅன்கதக்கும் மின்ஹா, நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலே இருந்து என்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள், அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கையுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல, இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள் அவைகள் எல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள் தான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்ற அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு. நமக்கென்று ஒரு இறைவன் உண்டு, நமக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டு.
அந்த நாளில் நம்மை குறித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறான் என்பதை பயந்த அந்த மக்கள் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடிய ஒரு சிறப்பம்சத்தை பெற்றார்கள். சொர்க்கவாசிகளை நாமெல்லாம் மறுமை நாளிலே தான் போய் பார்க்க முடியும். ஆனால் அன்றைய கால மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளோடு தொழுதார்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள், சொர்க்கவாசிகளோடு குடும்பம் நடத்திய பாக்கியத்தை பெற்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம். எப்படி அந்த அம்சம் அவர்களுக்கு கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லி மக்களை பயமுறுத்தி அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் திருத்தவில்லை. தூதராகிய எனது கண்ணை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணை நீங்கள் மறைக்க முடியாது என்று போதித்த காரணத்தினால் தான் யாரும் பார்க்காமல் விபச்சார குற்றம் புரிந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் மரண தண்டனை தாருங்கள், என்னை நீங்கள் மரண தண்டனை தாருங்கள் எனக்கு என்றார்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் செய்த விபச்சாரத்தை யாரும் பார்க்கவில்லை, சாட்சி கூட இல்லை. அவரை அந்த சபைக்கு கொண்டு வந்த உணர்வு எது? விபச்சாரம் திருமணமானவர்கள் புரிந்தால் மரண தண்டனை என்கிற சட்டம் அமுலில் இருக்கிற நேரத்தில் வந்து சட்டத்தை கேட்டு விரும்பி பெறுகிறார் என்றால் என்ன முன்மாதிரி இந்த முன்மாதிரி? எப்படிப்பட்ட முன்மாதிரி இந்த முன்மாதிரி? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்வை எழுத துவங்கிய எல்லா எழுத்தாளர்களும் அதிர்ந்து போகிறார்கள். இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த முஹம்மதால் எப்படி உருவாக்க முடிந்தது? எதை சொல்லி உருவாக்கினார் இந்த முஹம்மத்? காசு பணம் கொடுத்ததாக வரலாற்றில் எங்கும் குறிப்புகள் இல்லை. பதவி ஆசை காண்பித்ததாக எங்கும் வரலாறுகளிலே காண கிடைப்பதில்லை. எதை சொல்லி இந்த சமுதாயத்தை இப்படி தலைகீழாக இந்த முஹம்மது மாற்றினார் என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இதுவல்ல வாழ்வு. இறந்த பிறகு மண்ணறையில் பரிசக்கூடிய ஒரு வாழ்வு உண்டு. மண்ணறை வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம், பூர்ண ஜென்ம பூமி, மறுமை வாழ்வு என்கிற ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் நம்முடைய வாழ்க்கை குறித்த அனைத்து கேள்விகளும் கேட்கப்படுகிற ஒரு நீதிமன்றமும் நமக்கென்று ஒரு எஜமானனும் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பெண்களை ஒரு போதைப் பொருளாக பாவித்து வந்திருந்த அந்த மக்கள் பெண் உரிமை வழங்கினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைப்பதை கல்லஞ்சம் படைத்தவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்த அந்த மக்கள் பெண் குழந்தையை பிறந்து வளர்த்தி ஆளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நானும் அவர்களும் ஒன்றாக சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். போட்டி போட்டு வளர்த்தினார்கள், பெண் இனத்தை மதித்தார்கள். இவைகளை இப்படி தலைகீழாக மாற்றிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 நாள் மாநாடு முடிந்து இறுதியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் இஸ்லாத்தின் 5 கடமையையும் ஈமானின் 6 அம்சங்களையும் ஆக மொத்த 11 கடமைகளை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொண்டவர்கள் எத்துணை பேர்கள்? நம்முடைய நாயன் ரப், நம்முடைய நாயன் அல்லாஹ் என்பதை நாமெல்லாம் நம்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை குறித்து ஏதாவது படித்திருக்கிறோமா தோழர்களே? என்றால் இல்லை. எங்களுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஊர் முழுக்க உலகெங்கும் உரத்த குரலிலே சொல்லுகிறவர்கள் நாமெல்லாம். அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது? அவருடைய குடும்பம் எது? எத்துணை மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன? எதை நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் எதிர்பார்த்தார்கள் என்கிற தூதருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், மனித சமுதாயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் என்று பறைசாற்றுகிற சமுதாயம் நாம் எல்லாம். அந்த திருக்குர்ஆனை அழகுபட அமைந்திருக்கிற அந்த அரபி மொழியில் ஓதுகிற தோழர்கள் நம்மில் எத்துணை பேர்கள் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நாம் நிறைய ஜுமா உரைகளை கேட்கிறோம், திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்புகளிலே பங்கெடுக்கிறோம். இது போன்ற மாநாடுகள் என்று அறிவிப்பு செய்தால் மிகப்பெரிய தியாகம் செய்து இந்த மாநாட்டிலே வந்து பங்கெடுக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை குறித்து படித்திருக்கிறோமா? இஸ்லாம் குறித்து விளங்கி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மக்களுடைய வாழ்வில், நம்முடைய தாயினுடைய வாழ்வில், நம்முடைய மனைவிமார்களுடைய வாழ்வில் இஸ்லாம் மலர்ந்திருக்கிறதா என்று நாம் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை தாமதம் இல்லாமல் பூர்த்தி செய்யுங்கள். காரணம், யாருக்கு எப்பொழுது மறுமை வரும் என்று சொல்ல இயலாது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிற பேரழிவு சம்பவங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
இந்த உலகத்திற்கும் அதிக நாள் இல்லை என்று தோன்றுகிறது நமக்கெல்லாம். எங்கு பார்த்தாலும் பூகம்ப சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் எரிமலைகள், எங்கு பார்த்தாலும் பெருமழைகள், எங்கு பார்த்தாலும் சுனாமிகள், எங்கு பார்த்தாலும் பேரழிவு சம்பவங்களுக்கு கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து கொண்டிருப்பதை கண்ணெதிரே நாம் பார்த்த பிறகும் மறுமையை குறித்தோ கபருடைய வாழ்வை குறித்தோ மரணத்தை குறித்தோ நமக்கு ஒரு அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு அறைகோவல் விடுகிறான். அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் என்ன வீணுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்றும் நம்மிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். மறுமையை நம்பி பொடும்போக்காக நீங்கள் இருந்தாலும், மறுமையை நிராகரிக்கிற உரிமை உலகத்தில் உங்களுக்கு இருந்தாலும், எந்த மரத்தை சார்ந்து எந்த மரத்தை பின்பற்றி வாழ்கிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? வீணுக்காக விளையாட்டுக்காக உண்மை நாம் படைத்தோம் என்று நினைக்கின்றீர்களா? உலகம்தான் எங்களுக்கு முக்கியம் என நினைத்து நீங்கள் வாழ்கின்றீர்களா? எம்மிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். 22வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வஅன்ன ஸாஅத்த ஆத்தியத்துல் லா ரைப ஃபீஹா வஅன்ன அல்லாஹ யப்அஸு மன் ஃபில் குபூர். அந்த நாள் நிச்சயம் வந்தே தீரும். அந்த நாளில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். மன்னரைகளில் உள்ளவர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயத்தின் 53வது வசனம், குல் ஈ வ ரப்பி இன்னஹு லஹக்குன். உமது இரட்சகனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பர்களே, 23வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ இன்னல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அனிஸ் ஸிராத்தி லனாகிபூன். யார் அந்த மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் நேர்வழியை விட்டும் விலகியவராகத்தான் உலகத்தில் வாழ முடியுமே தவிர நேர்வழியை பின்பற்றி வாழ முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அடுக்கடுக்கான வசனங்கள். திருக்குர்ஆனின் 3ல் ஒரு பகுதி மன்னரையை குறித்து மறுமையை குறித்து பேசுகிற ஆயத்துக்களை நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூறுகிறார்கள், நான் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு பணிப்பெண் எனக்கு தலைவாரி கொண்டிருந்தால், ஆனால் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் நான் பார்க்கிறேன் சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மேலாடையை தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு தேம்பி தேம்பி சப்தமிட்டு அழுகிற சப்தம் எங்களுடைய வீடுகளுக்கு கேட்டது. நான் உடனே எனது பணிப்பெண்ணை விட்டும் விலகி அந்த மஸ்ஜித் நபவியை போய் எட்டி பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர் படியில் போய் நின்று கொண்டு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள். அந்த மக்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். என்றால் மறுமை நம்பிக்கை என்பது வேண்டுமானால் நம்பலாம், வேண்டாம் விட்டால் விடலாம் என்கிற நம்பிக்கை அல்ல. மறுமை நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திற்கு அத்தியாவசியமானது. இந்த நம்பிக்கை எவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து இடம் பிடித்து விட்டதோ நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சிகள் உண்டாகும், அந்த சமுதாயத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், ஒழுக்கங்கள் அந்த சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கும் தோழர்களே. ஆனால் இன்றைக்கு இந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்கிற சித்தாந்தம், மறுமை என்பது இல்லை என்கிற சித்தாந்தம் மனித சமுதாயத்தில் யாரெல்லாம் பின்பற்றப்படுகிறதோ அவருடைய நிலைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள், எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிற கொடுமைகள் ஏன் உருவானது? நம்மை கேட்க ஒருவன் உண்டு. உலகத்து நீதிமன்றங்களுடைய கண்ணை மறைத்தாலும், நீதித்துறையை விலை கொடுத்து வாங்கினாலும், காவல்துறை அதிகாரிகளை நாம் ஏமாற்றினாலும் நமக்கெல்லாம் ஒருவன் உண்டு. அவனை நிச்சயம் நாம் ஏமாற்ற முடியாது, அவனுடைய கண்ணை நாம் மறைக்க முடியாது என்கிற ஒரு பயம் இந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே இருந்தால் யாரும் இந்த தவறுகளிலே ஈடுபட மாட்டார்கள் தோழர்களே. ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். ஒரு சமுதாயத்தை, அந்த சமுதாயம் இந்த மறுமையை நம்பிய காரணத்தினால் எப்படிப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேர் ஆச்சரியம். அல்லாஹு தஆலா
59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்ன உண்டு நம்மிடத்தில்? என்ன உண்டு? நம்முடைய மனைவி மக்களுக்காக நிறைய சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை திட்டம் தீட்டி இந்த உலகத்திலே நாம் எல்லாம் தீர்மானித்து வாழ்கிறோம். நம்முடைய மக்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் என்று எத்தனையோ சொத்துக்களை இந்த உலகத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம். நமக்காக மறுமை நாளுக்கு என்ன கொண்டு போகிறோம் தோழர்களே? கபரிலே அடக்கிவிட்டால் எல்லோரும் நம்மை விட்டு திரும்ப வந்து விடுவார்களே. அந்த மன்னரை வாழ்வில் இருந்து ஒரு நீண்ட ஒரு வாழ்வு நமக்கு துவங்க போகிறதே. அந்த வாழ்வுக்காக நம்மிடத்திலே என்ன உண்டு? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. திரும்பி பார்த்தார்கள் உத்தம தோழர்கள். ஆகவேதான் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடினார்கள். நாமெல்லாம் நம்பி இருக்கிறோம், இன்னும் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நாமெல்லாம் நிறையவே நம்பி இருக்கிறோம், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த எத்தனையோ சம்பவங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் முஆத் அவர்களை அழைத்து, எங்கே சாபித் அவர்கள் என்று கேட்டார். சாபித்துக்கு என்ன ஆனது? பள்ளியில் சாபித்தை காணவில்லையே. சாபித் பின் கைஸ் என்பது அவருடைய முழு பெயர். எங்கே சாபித் பின் கைஸ்? அவரை பள்ளியிலே காணவில்லை. அவருக்கு ஏதாவது நோய் ஏதாவது ஏற்பட்டதா? உடல் சுகவீனம் ஏதாவது அவருக்கு ஏற்பட்டதா? சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சாபித் எனது வீட்டுக்கு அருகில் தான் இருக்கிறார், அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டு சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சாபித் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றாராம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 187வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித் அவர்களே உங்களை இப்படியெல்லாம் விசாரித்தார்கள் என்று சஅத் பின் முஆத் அவர்கள் சொல்ல, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் பின் முஆத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பள்ளிக்கு வராமல் தான் ஏன் ஒதுங்கி வீட்டிலேயே கதவை அடைத்துக் கொண்டு ஏன் தனிமையில் இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார். கேட்க வேண்டும், நீங்கள் செவிதாழ்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். நமக்கு என்றைக்காவது அப்படிப்பட்ட ஒரு கவலை வந்திருந்தால் நான் ஈமானில் முன்மாதிரியான மக்கள், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருந்தால் நமக்கு இறையச்சம் உண்டு என்று அதனுடைய பொருள். நம்முடைய உள்ளம் அதற்காக வேண்டி வருந்தி கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருந்தால் உண்மையில் நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள் என்று பொருள். என்ன காரணம் என்று அவர் சொல்லுகிறார் தெரியுமா? அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். சஅத் பின் முஆதே உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலிக்கும் லிபஅலின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். சஅத் பின் முஆதே, இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி உங்களில் ஒருவரை அழைப்பதைப் போல நீங்கள் பேசாதீர்கள். அப்படி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நான் எத்தனை முறை தூதருக்கு முன்னால் நான் குரலை உயர்த்தி பேசி இருக்கிறேன், நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிட்டது என நினைத்து அழுகிறார் அந்த தோழர். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து நடந்த சம்பவத்தை சொன்னார். யா ரசூல் அல்லாஹ், இந்த சாபித் பின் கைஸ் அவர்கள் யார் என்றால் அன்சாரி தோழர்களுடைய பேச்சாளர் சாபித் பின் கைஸ். இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற சுபாவமுடையவர் சாபித் பின் கைஸ். வருத்தப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் அமல்கள் அழிந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆயத்தை இறக்கவில்லையா? எத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? எனது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக மாறிவிட்டேனே என்று கதவை பூட்டி வீட்டுக்குள் இருந்து உள்ள குமரலோடு சொல்லுகிறார்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சாபித் பின் கைஸ் நரகவாசி அல்ல, போய் சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாசி.
அவர் ஒரு சொர்க்கவாசி. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களோடு சொர்க்கவாசியாக நடமாடுகிறவராக நாங்கள் சாபித் பின் கைஸ் அவர்களை கண்டோம் என்று சொல்கிறார்கள். வாழ்வில் அமல்கள் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக நான் மாறிவிட்டேனே, செய்த அமலெல்லாம் மறுமையிலே பலனளிக்காமல் போய்விட்டதே என்கிற வருத்தம் அந்த தோழர்களுக்கு தோன்றியது என்றால் எப்படி வந்தது இந்த வருத்தம்? இந்த வருத்தம் வருவதற்கு என்ன காரணம்? உலகமல்ல வாழ்வு. இன்றைக்கு இருக்கிற நான், இன்றைக்கு இருக்கிற நீங்கள் என் நாளுக்கு இருப்போமா என்பது உத்தரவாதம் அல்ல. மரணம் என்பது நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலம் இந்த உலக காலம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாமெல்லாம் அந்த மறுமையை மறந்து நடந்தால் தோழர்களே, நிச்சயம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பதில் சொல்ல வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தீர்களா? அமல்கள் பாழாவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்வென்ன? என்னுடைய அமல் யாருக்கு நான் கொடுத்தாலும் நான் அவனுடைய மானத்தை விடமாட்டேன். அது என்னுடைய அமல்கள் போனாலும் சரி, அது எனக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவுகள் ஏற்பட்டாலும் சரி, மறுமை நாளில் நான் நரகத்திற்கே சென்றாலும் சரி, என கங்கணம் கட்டி சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானத்தோடு மரியாதையோடு விளையாடுகிற எத்தனையோ அரக்க குணமுடையவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அமல்கள் பாழா போய் விடுகிறதே என்கிற ஒரு ஏக்கம் அந்த சஹாபாக்களுடைய வாழ்வில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 5559வது நபிமொழி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபிமொழியை பாருங்கள் தோழர்களே. மக்காவிலே இருந்து தோழர்களோடு ஹிஜ்ரத் சென்றவர்களில் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களும் ஒருவர். ஹிஜ்ரத் என்றால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிற நன்மைக்குரிய ஒரு காரியம் ஹிஜ்ரத் என்பது. மதீனா சென்ற சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்காவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக விழுந்து விடுகிறார். மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க போகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவுடன் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களிலே பாருங்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா மக்களும் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா போய் அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்று விட்டார்கள். நானோ ஹிஜ்ரத் எங்கிருந்து புறப்பட்டேனோ அதே இடத்திலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ் என்று தழும்பிய குரலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். என்ன காரணம்? அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? எந்த மக்காவிலே இருந்து புறப்பட்டேனே அதே மக்காவில் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ், அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைத்து மறுமை நாளில் உன்னதமான இடத்தை நான் அடைய முடியுமா யா ரசூலல்லாஹ் என்கிற கேள்வி நம்மை சிந்திக்க வைக்கிற கேள்வி. அவர்கள் அவருடைய குடும்பத்தை குறித்து கேட்கவில்லை, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை குறித்து அவர்கள் கேட்கவில்லை. எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியை தொட்டு மார்பகத்தை தொட்டு தன்னுடைய குளிர்ந்த கையோடு சஅத் பின் அபி வக்காஸுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துஆ, யா அல்லாஹ், சஅத் பின் அபி வக்காஸுடைய ஆயுளை நீட்டி வைப்பாயாக யா அல்லாஹ், அவருடைய ஹிஜ்ரத்தின் கூலியை முழுமையாக நீ வழங்கியா அல்லாஹ் என்று சொன்னவுடன் தான் அவருக்கு ஒரு சமாதானமே கிடைத்தது என்று பார்க்கிறோம். அமல்களில் ஆர்வம், அமல்கள் பறிபோனாலும் அழுவார்கள், அமல்களுக்குரிய கூலி கிடைக்காவிட்டாலும் அழுவார்கள். என்ன காரணம்? மறுமை நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. மறுமை நம்பிக்கை ஆழமாக பதிந்தால் எல்லோரையும் அப்படித்தான் எண்ண தூண்டும் தோழர்களே. அதற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். வெறுமனே நானும் மறுமையை நம்புகிறோம், நாமும் மறுமைக்கு உரியவர்கள் என நினைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்தால் போதாது தோழர்களே. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 192வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். யார் இந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வுடைய ரசூலை இரவு பகலாக எப்படியாவது கொலை செய்தே தீர வேண்டும் என்கிற மூர்க்கத்தனமாக இரவு பகலாக அலைந்து திரிந்தவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூலை அவரை போல மிக கடுமையாக வெறுப்புணர்வு கொண்டவர்களை வரலாறுகளிலே பார்க்க முடியாதோ என சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபிசீனியாவுக்கு நாயக தோழர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்த பொழுது குறைஷிகளுடைய மிகப்பெரிய ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர் இந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல நாவன்மை உள்ளவர், பேச்சாற்றல் உள்ளவர், எதையும் பேச்சு சாதுரியத்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடுகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் அம்ர் பின் ஆஸ் அவர்கள். அப்படிப்பட்ட அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சொல்லுகிறார்,
மரண நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார். சக்கராத்துடைய நேரத்தில் அழுதுவிட்டு தனது முகத்தை சுவற்றின் பக்கம் திருப்பி விட்டு படுக்கிறார். மகன் வந்து கேட்கிறார், தந்தையே, ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இவ்வளவு கதறி கதறி அழுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்காக வேண்டி எவ்வளவோ பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள், உங்களுடைய நற்செய்திக்காக எவ்வளவோ அல்லாஹ்வுடைய ரசூல் பேசி இருக்கிறார்கள், என்ன நீங்கள் அழுவதற்கு காரணம் என்று கேட்டபோது அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் மறுமையை நம்பிய மக்களுடைய வாழ்வினுடைய பிரதிபலிப்பு. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்துகளில் ஒரு சொத்து என்னவென்றால், மகனே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அந்த ஏகத்துவ கலிமா எனது வாழ்வில் நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. அதற்காக வேண்டி நான் அழவில்லை. நான் எதற்காக வேண்டி அழுகிறேன் என்றால், என்னுடைய வாழ்வில் 3 கட்டங்களை நான் தாண்டி வந்திருக்கிறேன். அந்த ஒவ்வொரு கட்டங்களையும் நினைத்து நினைத்து பார்த்து நான் அழுகிறேன் என்றார்கள். எனது வாழ்வில் நடந்த முதல் கட்டம், இரவு பகலாக நான் அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்வதையே லட்சியமாக கொண்டு மக்கத்து பெருவீதியில் அலைந்து திரிந்தவன் நான். அவருடைய முகம் போல, அவருடைய மார்க்கம் போல ஒரு வெறுப்புக்குரிய முகமோ வெறுப்புக்குரிய மார்க்கமோ எனக்கு கிடையாது என்கிற ஒரு நிலையில் முதல் கட்டமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதே நிலையில் நான் மரணித்திருந்தால் எனது வாழ்வு மறுமை நாளில் நரகத்திற்குரியதாக ஆகியிருக்குமே. அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் சக்கராத்துடைய நேரத்தில். நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட கட்டங்கள் வந்து போனதுண்டு. நாம் யாரும் பிறக்கிற பொழுதே ஏகத்துவத்தை பின்பற்றி பிறந்தவர்கள் அல்ல. நாம் யாரும் பிறக்கும் பொழுதே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என உறுதி எடுத்து வந்தவர்கள் அல்ல. நம்முடைய கடந்த காலங்களை பார்த்தால் அதிர்ந்து போகிறது உள்ளமெல்லாம். கடந்த காலங்களை நாமும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கடந்த காலங்களை நினைத்து பார்த்தால் மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கி இருக்க மாட்டோம். சூதாட்டங்களும் விபச்சாரங்களும் மதுபானங்களும் சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டிருந்த ஒரு காலம் நம்முடைய வாழ்விலும் வந்து போனதுண்டு. அதே காலத்தில் நாம் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று என்றைக்காவது பள்ளியில் சுஜூதிலே தொழுகைக்கு பிறகு கொஞ்சமாவது நினைத்து நாம் அழுதிருப்போமா தோழர்களே? அல்லாஹுவே, அந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு ஹிதாயத்தை தந்தாயே என நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்களிலே இருந்து வந்திருந்தால் நாமெல்லாம் மறுமையை நம்பியவர்கள் அழுதார்கள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அல்லாஹ்வுடைய தூதரை மிக கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த மரணம் வந்திருந்தால் எனது நிலை என்ன? எனது நிலை மறுமையிலே நரகமாக இருக்குமே என்று அழுதார்கள் அம்ர் பின் ஆஸ். இரண்டாவது கட்டம், இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். மகனே, எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம், இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு நான் சென்றேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் பார்க்கிற தகுதி இல்லாதவனாக அன்றைக்கு நான் இருந்தேன். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை தழுவ வந்தேன் என்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தை நீட்டினார். நான் உடன்படிக்கை செய்யாமல் எனது கரத்தை நான் மடக்கிக் கொண்டேன். அம்ர் பின் ஆஸ் அவர்களே, என்ன காரணம் என்றார்கள். நான் ஒரு சில நிபந்தனைகளை இடப் போகிறேன் என்றார்கள் அம்ர் பின் ஆஸ். என்ன நிபந்தனை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் ரசூலே, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் செய்த எல்லா அநியாயங்களுக்குரிய பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். அவ்வளவு பெரிய அநியாயக்காரன் நான், அவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் நான். இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்திற்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், ஹஜ்ஜுக்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், இஸ்லாத்தை ஒரு மனிதன் ஏற்றால் முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினேன். மகனே, அன்று இரவு நான் மரணித்திருந்தால் கூட எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திருக்கலாம். அது எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம், இஸ்லாத்தை நான் தழுவிய பிறகு நான் செய்த இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தந்த பொறுப்புகள், இதனுடைய நிலை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன். அதை நினைத்து நான் அழுகிறேன். நான் பொக்கிஷங்களில் மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதுதான் தௌஹீத், அதுதான் தௌஹீத். அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிற எனக்கு அது குறித்து எந்த அச்சமும் இல்லை. மகனே, கடந்து வந்த பாதையை நினைத்து நான் அழுகிறேன். இது எனது வாழ்வு கபருடைய வாழ்வு, இது எனது வாழ்வு மறுமையுடைய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்து போகிற நான் அந்த நாளில் எனது நிலைமை என்ன என நினைத்து நான் அழுகிறேன் மகனே என்றார்கள். எனது மரணத்திற்கு பிறகு
யாரும் ஒப்பாரி வைத்து ஆளக்கூடாது. என்னை கொண்டு போய் கபரில் வைத்து நீங்கள் அடக்கினால் உடனே வந்து விடாதீர்கள் மகனே, உறவினர்களே. கபரில் என்னை கொண்டு போய் அடக்கி விட்டால் உடனே வராதீர்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த மாமிசத்தை குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரம் ஏற்படுமோ அவ்வளவு நேரம் எனக்கு மேல் நின்று கொண்டு எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை. அதுதான் மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை. ஆகவேதான் ஆரம்பத்திலே சொன்னேன், மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழப்பறிந்தால் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகிற ஆற்றல் படைத்தது அந்த நம்பிக்கை. நாமெல்லாம் வாயளவில் தான் சொல்லுகிறோம். நாமெல்லாம் வாயளவில் தான் இந்த மறுமையை பற்றி சொல்கிறோம். முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிந்தனையை நான் வேறு பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்ல, ஒரு அவல நிலை, எனது வாழ்வில் நடந்த ஒரு அவல நிலையை இந்த நல்ல நேரத்தில் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முஸ்லிம்களுடைய யதார்த்த வாழ்வு. பெயர் முஸ்லிம், சமுதாயத்தில் திருமணங்கள் முஸ்லிம் பெரியோர்களால் நடத்தப்படுகிறது. இறந்து போனால் இஸ்லாமிய அடிப்படையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. சமுதாயத்தில் முஸ்லீம் என்கிற பெயர் வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் சலாம் சொல்கிறார்கள். அதற்குரிய வேஷங்களை தரித்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் ரொம்ப தூரம் தோழர்களே. வேதனையோடு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். வியாபார சம்பந்தமான கணக்கு வரவு செலவு பார்ப்பதற்காக வேண்டி எனது தோழருடைய ஒரு வீட்டுக்கு சென்று வியாபாரத்தின் கணக்கு வரவு செலவு பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் ஒரு பணியாளர் இருந்தார். போன உடனே சலாம் சொல்லி முகபத்தாக வரவேற்று தேநீர் எல்லாம் தந்து எங்களை அமர வைத்தார். இதே போல மகரிபுடைய நேரம், தொழுகையுடைய நேரம் வந்தது. நான் ஒது செய்துவிட்டு அவரை அழைத்து கேட்டேன், கிபிலா எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அவர் வெட்டென பதில் சொன்னார், அப்படி ஒரு பொருள் இங்கே இருப்பதாக தெரியல என்று சொன்னார். நான் கேட்டேன், பொருளா? அப்ப கிபிலா என்பது முஸ்லிம்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கிற திசை, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அதுவா? நான் தொழுதாத்தானே தெரியும்னா. இதுதான் யதார்த்த முஸ்லிம்களுடைய நிலை தோழர்களே. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் என்று மேல் படிப்பு படிக்க வேண்டும் தனது மக்கள் என்பதற்காக வேண்டி பெரியோர்கள், பெற்றோர்கள் மிக கடுமையாக உழைத்து மக்களை எல்லாம் மேல் படிப்பு படிக்க வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இறந்து போனால் ஜனாசா தொலை பள்ளிக்கு எடுத்து செல்லும் பொழுது மேல் படிப்பு படித்து பட்டங்கள் பல பெற்ற அந்த அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற மகன் அந்த ஜனாசாவிலே பங்கெடுக்கிறான். தந்தைக்கு ஜனாசா தொழுகை பள்ளிக்குள் நடக்கும் பொழுது வெளியே நிற்கிறான். கேட்டால் தொழ தெரியாது என்கிறான். தான் சமுதாயத்தின் நிலைமை. யாருக்கு மறுமை நம்பிக்கை? யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை இருக்கிறது? சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். எதை சொன்னார்களோ தன்னுடைய வாழ்வில் அதை கடைபிடித்தார்கள். எதை மக்களுக்கு போதித்தார்களோ அதை தன்னுடைய சொந்த வாழ்வில் பின்பற்றினார்கள். இங்கே நாம் குழுமி இருக்கிற நோக்கம் என்ன? போகிற பொழுது எல்லோருக்கும் 1000 ரூபாய் பணம் கிடைக்குமா? இங்கே அல்ல. எதற்காக வேண்டி இந்த கூட்டம்? இப்படி ஒரு கூட்டம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்பட்டு விட்டது என்று பெருமை அடிப்பதற்காக வேண்டி நடத்தப்பட்ட கூட்டமா? அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே அரஃபா பெருவழியில் எல்லா மக்களையும் பார்த்து, நான் முழுமையாக சொன்னேனா என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், எல்லாம் எத்தி வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வே நீ சாட்சி என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். மன் சுஇல அன் இல்மின் ஃபகதமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஇஜாமின் மினன் நார். சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் யார் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தினுடைய கடிவாளம் போடப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நீங்களும் நானும் மறுமை நாளில் இதே போன்று அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த பாலத்தை கடந்து செல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வெற்றியாளர்களுடைய சபையில் இதே போன்றதொரு கூட்டம் நாமெல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். வம்தாஸுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன். நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மறுமை நாளில் கெட்டவர்களுடைய பட்டியலில் என்றைக்கு நாம் இடம் பெற்று விடக்கூடாது. நல்லவர்களுடைய அணி, சஹாபாக்களுடைய அணி, சஹாபாக்களுடைய வாழ்வை பின்பற்றிய மக்களுடைய அணி, முத்தகீன்களுடைய மணி, உயிர் தியாகிகளுடைய அணியில் நாமெல்லாம் மறுமை நாளிலே எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கு இந்த குறிப்புகளை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த இனி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு உங்களுடைய கவனத்தில் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சம்பவம்? தாயிடத்தில் மிக கடுமையாக போராடுகிறார். தாய் இஸ்லாத்தை ஏற்பதாகவே இல்லை. ஒரு நாள் பெற்ற தாயிடத்தில் அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய்
அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து செவி கூசுகிற வார்த்தையால் பேசிவிடுகிறார். தாங்க முடியவில்லை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அழுது கொண்டே வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில். தோழரே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாய் இறந்து போனால் நரகத்திற்கு சென்று விடுவாள் மறுமை நாளில். ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறேன், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறேன், மன்றாடுகிறேன், போராடுகிறேன், தினந்தோறும் அவரிடத்திலே நான் போர் புரிகிறேன். யா ரசூலல்லாஹ், எனது தாய் இஸ்லாத்தை ஏற்பதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்களையே ஏசி விட்டார்கள் யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், அபூ ஹுரைராவின் தாயாருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அழுகையை நிப்பாட்டிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்களாம். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய உள்பகுதி தாளிடப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைராவின் காலடி சப்தத்தை கேட்ட உள்ளிருக்கிற தாய் சொன்னால், அபூ ஹுரைரா வெளியேவே நில் என்றாள். சிறிது நேரம் பொறுத்து கதவு திறக்கப்பட்டது. அபூ ஹுரைரா அவருடைய கண்ணை அவராலே நம்ப முடியவில்லை. தாய் குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து வந்தேன் என்று சொன்னால், மகனே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சந்தோஷம் தாங்காமல் அபூ ஹுரைரா அவர்கள் மீண்டும் அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார்கள். அபூ ஹுரைராவே, என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், எனது தாய் நீங்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டார்கள், சந்தோஷத்தால் அழுது கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மீண்டும் இந்த அடியானுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த அடியானுக்காக மீண்டும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உலக மக்கள் எல்லாம் என்னையும் எனது தாயையும் நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். நாங்களும் அவர்களை நேசித்து அவர்களும் எங்களை நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். எனக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வே, உனது சிறிய இந்த அடியானை மக்களும் நேசித்து மக்களை அவர்களும் நேசித்து அவர்களை இவரும் நேசித்து உலகத்தில் வாழ ஏற்பாடு செய்ய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற நபிமொழியை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக நாம் பார்க்கிறோம். இதில் என்ன படிப்பினை நமக்கு என்ன படிப்பினை? நம்முடைய குடும்பத்தில் தாய் ஒரு வழி, மகன் ஒரு வழி. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி ஒரு வழி, நம்முடைய வழி ஒன்று. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரிகளுடைய வழி, நம்முடைய வழி ஒன்று. என்றைக்காவது இதே நிலையில் நம்மை பெற்றெடுத்து வளர்ச்சி ஆளாக்கிய நம்முடைய தாய் மரணித்தால் மறுமை நாளில் நரகத்திற்கு செல்வாளே என்கிற ஒரு கவலை என்றைக்காவது நம்முடைய வாழ்வில் வந்ததுண்டா தோழர்களே? நாம் மரணித்து நரகத்திற்கு மறுமை நாளில் சென்றால் நம்முடைய நிலை என்ன என்று யோசிக்கவே நமக்கு நேரம் இல்லை. எங்கே பிறரை பற்றி யோசிக்கவா? நம்மை பெற்று வளர்த்திய நம்முடைய தாய், சிரமத்தை பார்க்காமல் நம்மை வளர்த்திய நம்முடைய தந்தை நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா தோழர்களே? கொஞ்சம் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள். நாம் வளர்ச்சி ஆளாக்கிய, பாசத்தை பொழிந்து வளர்ச்சி ஆளாக்கிய நம்முடைய மக்கள் நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா தோழர்களே? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லவா? அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுமை நாளில் அவருடைய கண் எதிரே ஆஜர் நரகத்திலே தூக்கி வீசப்படுவதை பார்த்து அலங்கோலப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தை அல்லவா? கோயில் பூசாரியாக, பொம்மைகளை வழிபடுகிற ஒரு கோயில் பூசாரியாக உலகத்தில் அவர் இருந்தாலும் மறுமை என்று வரும் பொழுது நரக தீக்கிடங்கள் அல்லாஹ் தூக்கி வீசுகிற பொழுது பார்த்து அழுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறை நிராகரிப்பாளர்களை பற்றி பேசாதே என்று அல்லாஹ் கடுஞ்சொல்லை பயன்படுத்துவான் மறுமை நாளில். அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே? என்ன பாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம்? தாய்க்காக வேண்டி அழுதிருக்கிறார், தந்தைக்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய தந்தை, அந்த கண் தெரியாத அந்த தந்தை அந்த மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தூக்கி வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களே, சொல்லி இருந்தால் நாம் போய் உனது தந்தையை பார்த்திருப்பேனே, வயோதிக காலத்தில் ஏன் அவரை இங்கே தூக்கி வந்தீர்கள் என்று கேட்டால், இருக்கட்டும் யார சொல்லலாம், இருக்கட்டும், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்க அபூபக்கர் சித்திக் அவருடைய தந்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார், கரம் பிடித்து தழுகிறார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம் கேட்டால் அதிர்ந்து போய் விடுவீர்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ்,
யா ரசூலல்லாஹ், எனது தந்தை உங்களுடைய கரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிற இந்த கரத்தில் நீங்கள் அழுதீர்களே, நீங்கள் அழுதீர்களே, உங்களுடைய பெரிய தந்தைக்காக வேண்டி அபூ தாலிபுக்காக வேண்டி சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் அழுதீர்களே, அந்த அபூஹலபனுடைய அந்த அபூ தாலிபுடைய கரம் எனது தந்தையினுடைய கரத்திற்கு பதில் உங்களுடைய கரத்தில் இருந்திருக்க வேண்டும் என நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். இதுதான் அவருடைய அழுகைக்கெல்லாம் காரணம். அவர்களுடைய அழுகைக்கெல்லாம் காரணம் ஹிதாயத்திற்காக வேண்டி அழுவார்கள், அமல்களுக்காக வேண்டி அழுவார்கள், அமல்கள் பாழாய் போய்விடுமே என்பதற்காக வேண்டி அழுவார்கள், தந்தைக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், தாய் நேர்வழி வரவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், பெற்ற மக்கள் இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்டு போய் விடுவார்களோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள், மறுமை நாளில் நம்முடைய குடும்பத்தை விட்டும் நமது மகன் போய் விடுவானோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள். எல்லாம் மறுமை நாளில் அன்பர்களே, மறுமை நாளில் எல்லாம் அந்த மக்களுடைய மறுமை நாளுடைய ஏக்கங்கள். மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் நமக்கு கிடைப்பாரா? இது ஒரு தோழருடைய கஷ்டம், ஒரு சங்கடம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு சென்றேன், உணவருந்து விட்ட நான் ஓய்வெடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? எனக்கு முன்னால் நீங்களோ உங்களுக்கு முன்னால் நானோ மரணித்தால் மறுமை நாளில் எனது நிலை என்ன? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை நரகத்திலும் உங்களை சொர்க்கத்திலும் போட்டால் பிரிந்து விடுவோமே, அல்லது உங்களோடு சேர்ந்து மார்க்க பணியாற்றிய காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையே தந்தாலும் சொர்க்கத்தில் நபிமார்களாகிய நீங்கள் எல்லாம் உன்னதமான இடத்தில் இருப்பீர்கள், அப்பொழுதும் சொர்க்கத்திலே நான் பிரிந்து விடுவேனே யா ரசூலல்லாஹ், மறுமையில் உங்களோடு இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அழுகிறார்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு சுஹதாக்களோடு சித்தீக்கீன்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னவுடன் அழுகையை நிப்பாட்டினார்கள். நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் தானே. அல்லாஹ்வே, சொர்க்கத்தில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கிற வாய்ப்பை தா யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே? நம்மில் எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை மறுமை நாளில் பார்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்திருக்கிறோம்? அவரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே? அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மறுமையை நம்பிய ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்வு எப்படி மாறி இருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம். 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம். வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்னால் சிறிய ஒரு பின்னணியை சொல்லுகிறேன். இது எப்பொழுது இறக்கப்படுகிறது என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகுந்த மனவேதனைக்கு அடைந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறக்கப்படுகிறது. அந்த அவதூறு சம்பவத்தில் மிஸ்தக என்கிற ஒரு நபித்தோழர், பத்ர் போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழரும் அந்த அவதூறு சம்பவத்திற்கு ஆளாகி ஏதோ கொஞ்சம் விரும்பாத ஒரு சில வார்த்தைகளை அவரும் பேசுவதாக அபூபக்கர் சித்திக் அவருடைய செவிகளிலே வந்து விழுந்து விடுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே வளர்ந்தவர் அன்றைக்கு மிஸ்தக் அவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்து பத்ர் போரில் பங்கெடுத்து ஹிஜ்ரத் செய்த ஒரு தோழர் மட்டுமல்ல, பத்ர் போரில் பங்கெடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி தனது பொருளாதாரத்தை எல்லாம் அவ்வப்பொழுது வாரி வாரி வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருந்தவரை மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் இந்த காரியத்தில் ஈடுபட்டவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்களால் தாங்க முடியவில்லை. நியாயம்தானே? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் ஊரார் பேசுவதற்கும் நம்ம ஊட்டி வளர்த்த மனிதன் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படித்தானே? ஊரில் உள்ளவர்கள் பேசுகிற பொழுது அப்படி அல்ல என்று பதில் சொல்ல முழு உரிமையும் கடமையும் படைத்திருக்கிற மிஸ்தக் அவர்கள் எனது மகளின் மீது இப்படிப்பட்ட ஒரு பழியை பேசுகிற அணியில் இருந்து விட்டாரே என்பதற்காக வேண்டி அவர் எடுத்த அதிகபட்ச முடிவென்ன? அல்லாஹ் மீது சத்தியமாக இனி மிஸ்தகுக்கு நான் எந்த உபகாரம் செய்ய மாட்டேன் என்றார். சொல்லுவதற்கு 1000 காரணம் உண்டு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. காரணம் என்ன? தனது மகள் மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, உலக மக்களுக்கெல்லாம் தாய். எப்படி நீ பேசலாம்? இது ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தார். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்குகிறான். வலா யஅதலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யூது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். ஏழைகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு காலம்
உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று வசதி படைத்த கண்ணியமான உங்களில் யாரும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் மன்னித்து விடுங்கள். யாரை மன்னிக்க சொல்கிறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது களங்கம் கற்பித்த மிஸ்தக் அவர்களுக்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைக்காக வேண்டி அபூபக்கர் அவர்களுக்கு மறைமுகமாக அல்லாஹ் சொல்கிறான், பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அலா துஹிப்பூன அன் யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உடனே தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள். அல்லாஹுமே சத்தியமாக நான் மிஸ்தகுக்கு மீண்டும் நான் உதவி செய்வேன் என்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்ட பெருந்தன்மையை உருவாக்கிய நம்பிக்கை இந்த மறுமை நம்பிக்கை. நம்பிக்கை ஆழமாக உள்ளத்திலே பதிந்தால் பழி வாங்குகிற உணவு உள்ளத்திலே இருக்காது, குரோதம் உள்ளத்திலே இருக்காது, கெட்ட எண்ணங்கள் உள்ளத்திலே இருக்காது. மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற மனோப்பாங்கை உருவாக்கும் அந்த மறுமை நம்பிக்கை என்பது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்மிடத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பெருமழையாக்கி அதை வேண்டா விவாதமாக்கி மக்கள் மன்றத்திலே அசிங்கப்படுத்துகிற ஒரு போக்கு இன்றைக்கு உண்டு. யாரும் மலக்குகள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பிறருடைய கண்ணியம் என்பது மிக மிக முக்கியமானது. கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். பிறரை மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற குரோத உணர்வு ஒரு முஸ்லிமுக்கு வரவே கூடாது. அது மறுமையை நம்புகிற மக்களுக்குரிய நடவடிக்கை அல்ல என்பதை இந்த சம்பவத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். தோழர்களே, அன்பானவர்களே, மறுமையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு திருக்குர்ஆனிலே சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள் தெரியுமா? புகாரி என்கிற முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5678வது நபிமொழி. அல்லாஹ் ஒரு அடியானை அழைப்பானாம், தனக்கு அருகிலே வர சொல்லுவானாம். அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நான் உலகத்தில் கண்ணியப்படுத்தி உனக்கு நான் தலைமைத்துவத்தை தந்தேனா என்று அல்லாஹ் கேட்பானாம். ஆமாம் யா அல்லாஹ். உனக்கு அழகான துணைவியரை நான் ஏற்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ். உனக்கு நான் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் செல்வ செழிப்புகளையும் உனக்கு நான் தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். உனக்கு போர் செல்வங்களை எல்லாம் உனக்கு நான் வசப்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ். கடைசியில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த நாளை என்னை நீ சந்திப்பா என்று நீ நம்பி வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். இல்லை யா அல்லாஹ் என்று பதில் சொல்கிறான். உலகத்தில் என்னை மறந்ததைப் போல இந்த நாளில் உன்னை நான் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுவானே, என்னை மறந்தவர்களை இந்த நாளை மறந்தவர்களை நானும் இந்த நாளில் மறந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 36வது அத்தியாயத்தின் 35வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இறுதியாக வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சிந்தனைகளில் அந்த ஒரு வசனத்தை இறுதியாக எடுத்துச் சொல்லி எனது உரையை முடிவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். தோழர்களே, மறுமை நாள் தீர்ப்பு சொன்ன பிறகு நரக வேதனை தாங்க முடியாமல் நரகத்திலே கிடக்கிற ஒரு சாரார் அல்லாஹுவை அழைத்து அபய குரல் எழுப்புகிற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹுவே, நரகத்திலிருந்து எங்களை நீ வெளியாக்கியா அல்லாஹ். அப்படி வெளியாக்கினால் நான் தீயதை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நல்லதை மட்டுமே செய்வேன் யா அல்லாஹ். அருவருக்கத்தக்க அசிங்கமான கேவலமான உனது கோபத்தை சாபத்தை தட்டி எழுப்புகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நான் நன்மையை செய்வேன் யா அல்லாஹ். ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற பதில், அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅக்கும் நதீர். உனக்கு நான் வாழ்க்கை தந்தேன், உனது வாழ்நாளை உனக்கு நான் தந்தேன். இரவில் தவறு செய்தால் பகலில் திருந்துவாய், இன்றைக்கு தவறு செய்தால் நாளை திருந்துவாய், பகலில் தவறு செய்தால் இரவில் திருந்துவாய் என்று ஆயுள் காலம் முழுக்க உனக்கு நான் ஆயுள் காலத்தை தந்தேனா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் உனக்கு இந்த நாளை குறித்து சொன்னார்களா? வேண்டுமானால் ஒரு சத்திய பிரமாணம் இந்த இடத்திலே நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹுவே, இந்த திடலுக்கு வருவதற்கு முன்னால், இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் எனது வாழ்வு எப்படி இருந்தாலும் இது ஒரு காலம் நான் அல்லாஹுக்கோ அல்லாஹுடைய ரசூலுக்கோ மறுமையை பயந்தோ அல்லாஹுவை பயந்தோ ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். நீ ஏவிய காரியத்தை நான் நிறைவாக சக்திக்குட்பட்டு நான் செய்வேன் யா அல்லாஹ். பெரும்
பாவங்களை எனது வாழ்வில் நான் செய்திருந்தாலும் இந்த திடலோடு அல்லாஹுவே இதோ இரண்டு கரம் ஏந்தி நான் உணரத்தில் வாக்கு தருகிறேன், உன்மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹுவே இனி எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டேன், மறுமையை பயந்து நடப்பேன். நான் மட்டுமல்ல, குடும்பமாக அல்லாஹுவே நாங்கள் மறுமையை நினைவு கூறுவோம் என்று உறுதி பிரமாணம் எடுத்தால் 2 நாள் நாம் சிரமப்பட்டு இங்கே வந்தமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நிச்சயம் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானை நம்மை விட்டும் தூரமாக்கி அருள் செய்கிற பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மலக்குமார்களை நமக்கு நெருக்கமாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறுமை நாளில் விசாரணைக்கே அந்த பாவங்கள் வராத அளவுக்கு உலகத்திலேயே அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உத்தம சஹாபாக்களோடு சொர்க்கத்து வாசிகளோடு உன்னதமான இடத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் இந்த மாநாட்டுக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் இகலாசாக உழைத்த அனைத்து நல்லுள்ளம் படைத்தவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தயவு செய்து யாரும் மண்டபத்தை விட்டு எழுந்து செல்ல வேண்டாம் என்று ஆரம்பமாக கேட்டுக்கொண்டு இதுவரை உரை நிகழ்த்திய சகோதரர் அய்யூப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கே வாசிக்கப்பட இருக்கின்றன. தயவு செய்து யாரும் அகன்று செல்லாமல் முழுமையாக பங்கெடுக்கவும். அந்த தீர்மானங்களை வாசிப்பதற்காக நாம் அழைப்பது உண்மை உதயத்தின் ஆசிரியர் அஷேக் SHM இஸ்மாயில் சலபி அவர்களை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமியாவினுடைய 6வது தேசிய மாநாடு என்பது அந்த மாநாட்டினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கு வாசிக்கப்படுகிறது. அனைத்து சகோதரர்களும் அவசியம் இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசித்து முடிந்து துஆவுடன் கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்ற போது அந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை தெரிவிக்கும் முகமாக அனைவரும் அல்லாஹு அக்பர் என தக்பீர் முழங்கி உங்கள் அங்கீகாரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழங்கக்கூடிய இந்த தக்பீர் முழக்கம் கொழும்பு கோட்டை முதல் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்குகளும் ஒலிக்க வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொள்கிறேன். மாநாட்டு தீர்மானம், முதலாவது தீர்மானம், அநீதிகளிலெல்லாம் மிகப்பெரிய அநீதியாகிய ஷிர்க்கை ஒழித்து தௌஹீதை நிலைநாட்ட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மாநாடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. நீங்கள் அல்லாஹு அக்பர். முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பித்அத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து அனாச்சாரங்களையும் தவறான நடவடிக்கைகளையும் ஒழித்து தூய இஸ்லாத்தை நிலைநாட்ட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. இஸ்லாத்தின் பெயரில் பிரிந்து கிடக்கின்ற இச்சமுதாயம் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. வட்டி, வரதட்சணை, மது, சூது, கொலை, கொள்ளை, ஆபாசம், விபச்சாரம், சிறுவர் துஷ்பிரயோகம், போதைப் பொருள் பாவனை போன்ற பெரும் பாவங்களிலிருந்து விலகி வாழ வேண்டும் எனவும் அனைவரையும் இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. பல்லின சமுதாயங்கள் வாழும் இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு நீதமாகவும் நியாயமாகவும் முன்மாதிரியாகவும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர்களது இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அனைத்து முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி வணக்க ஸ்தலங்களை உடைக்கும் அல்லது அவற்றுக்கு எதிராக செயல்படும் சமூக துரோகிகளுக்கு எதிராக இலங்கை அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. முஸ்லிம்கள் தம் உயிரிலும் மேலாக மதிக்கும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சினிமாவை தயாரித்த பட தயாரிப்பாளரையும் அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் அமெரிக்காவையும் அதன் முன்னோட்டத்தை வெளியிட்ட யூடியூப் இணையதளத்தையும் இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இதேவேளை இத்திரைப்படத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புத்த சாசன அமைச்சை இம்மாநாடு பாராட்டுவதுடன் நன்றியுடன் நினைவு கூறுகிறது. கொள்கை சகோதரர்கள் அனைவரும் சகோதரத்துடனும் புரிந்துணர்வுடனும் செயல்பட வேண்டும் எனவும் ஏனையோர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் எனவும் இம்மாநாடு கோருகிறது. பகுத்தறிவை கொண்டு குர்ஆன் சுன்னாவை குறை காண்போர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வஹி என்கிற வேத வெளிப்பாட்டின் அடிப்படையிலே எமது கொள்கைகள், எமது நடவடிக்கைகள், எமது வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இம்மாநாடு சகோதரர்கள் அனைவரையும் உறுதியுடன் வேண்டிக் கொள்கிறது. அல்லாஹ் அக்பர். மாஷா அல்லாஹ்.